ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துக்கிற புது அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப் பீட்டா யூஸருக்கு தாறுமாறான அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் பற்றி எக்ஸ்பிளைன் பார்த்தலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூஸருக்கு தான் ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. iOS யூஸருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். சாதாரண யூஸருக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லிங்க்டு டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் இப்போதைக்கு புதுசாக கொடுத்துருக்க ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லிங்க்டு டிவைஸ் பார்த்தீங்கன்னா யாருமே புதுசாக கொடுக்கல. இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பீட்டா யூஸருக்கு மல்டி டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க லிங்க்டு டிவைஸ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணலாம், அதாவது இந்த லிங்க்டு டிவைஸில் நம்ம எத்தனை வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான டிவைஸை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 விதமான டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த ஒரே மொபைலில் வச்சுக்கலாமாம். ஸோ அப்படியே ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப் பீட்டா யூஸர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கா, இந்த அப்டேட்னால என்ன யூஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பீட்டா யூஸருக்கு மட்டுமே இந்த அப்டேட் கொடுக்காம இன்னும் பீட்டா யூஸருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்டேட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா iOS யூஸருக்கு மல்டி டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ பீட்டா யூஸராக இருக்கீங்க, முக்கியமாக iOS யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மல்டி டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் iOS யூஸராக இருக்கும்போது இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எதுவும் பக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் பீட்டா கிட்ட. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் பீட்டா யூஸருக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு புது விதமான அப்டேட்டை கொண்டு வர பாருங்களாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அண்ட் வீடியோ சென்ட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 14 டேஸ் கழித்து எக்ஸ்பிரி ஆகிற மாதிரி அந்த ஆப்ஷனை கொடுக்க போகிறாங்களாம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பீட்டா யூஸருக்கு வரப்போதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பீட்டா யூஸர், அதாவது ஆண்ட்ராய்டு யூஸருக்கு பார்த்தீங்கன்னா end-to-end என்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணி உடச்சிட்டாங்க. ஸோ அந்த டிசபிள் பண்ண end-to-end என்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எதில் டிசபிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த end-to-end என்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எதில் டிசபிள் பண்ணியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் பேக்கப் எடுக்கும்போது ஃபோட்டோ அண்ட் வீடியோஸை பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கப் எடுக்க முடியாமல் end-to-end என்கிரிப்ஷனை கிராக் பண்ணி உடச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ அண்ட் வீடியோஸை பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்ட்டில் நீங்கள் பேக்கப் எடுக்கும்போது உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா லீக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் கழிச்சு இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே சரி பண்ணிட்டாங்க. அது டெம்பரரியாக தான் டிசபிள் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா end-to-end என்கிரிப்ஷன் பேக்கப் பண்ணும்போது சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு பீட்டா டெஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா நெட்டில் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த end-to-end என்கிரிப்ஷனை டிசபிள் பண்ண தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பீட்டா யூஸருக்கான புது ஆண்ட்ராய்டு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு ஆள் கால் பண்ணும்போது இன்னொரு ஃப்ரெண்டை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் லிங்க் கொடுப்போம். ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு அனிமேஷனாக ஒரு UI மாற்றிருக்கான்னு சொல்கிறாங்க. பீட்டா யூஸருக்கு பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். கொஞ்சம் டெஸ்டிங்லாம் முடிஞ்ச கருத்து ரோல் அவுட் பண்ணுவாங்களாம். எப்படி அப்படிங்கிறதையும் பீட்டா டெஸ்டர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கப்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபோட்டோ வீடியோ சென்ட் பண்ணும்போது ஒன் டைம் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ண போகிறாங்களாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வரும். நம்ம பார்த்து முடிச்ச கருத்து அதை ரீடிசைன் பண்ணாங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி நோட்டிஃபிகேஷன் தெரியுற மாதிரி வைக்க போகிறாங்களாம். ஸோ இந்த அப்டேட் வந்தால் அடுத்தது நம்மளும் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பீட்டா யூஸருக்கு வரப்போகிற புது விதமான அப்டேட் பற்றி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு குட்டியாக ஒரு அப்டேட் வந்துச்சுப்பா, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ணுறது தட்டி விட்டுருங்க. இதேமாதிரி புது வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.